ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற ஒரு மரம் வெட்டும் தொழிலாளி வாழ்ந்தான். அவன் தினமும் அதிகாலையில் எழுந்து காடுக்கு சென்று மரங்களை வெட்டி தான் தனது குடும்பத்தை வாழ வைத்தான். ஒரு நாள் மரம் வெட்டி கொண்டிருந்தபோது அவன் கையில் இருந்த கோடாரி மெதுவாக வழுக்க ஆரம்பித்தது. அது நேராக நதிக்குள் விழுந்தது. ராமு மிகவும் பதறிவிட்டான். அவன் மிகவும் கவலையோட அங்கேயே உட்கார்ந்து அழ ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் தண்ணீரிலிருந்து ஒரு ஒளி வெளிச்சம் தோன்றியது. அந்த ஒளியிலிருந்து ஒரு தெய்வீக உருவம் மெதுவாக தோன்றியது. கடவுள் ஒரு தங்க கோடாரியை காட்டி, "இது உன்னுடையதா?" என்று கேட்டார். ராமு அமைதியாக, "இல்லை, இது என்னுடையது இல்லை" என்று சொன்னான். பிறகு கடவுள் ஒரு வெள்ளி கோடாரியை காட்டினார். ராமு அமைதியாக, "இல்லை, இது என் சொந்தம் அல்ல" என்று சொன்னான். அவன் உண்மையான கோடாரியை திரும்பப் பெற்றான். கடவுள் ராமுவிற்கு தங்கமும் வெள்ளியும் கோடாரிகளையும் பரிசாக கொடுத்தார். அவன் அனைத்து கோடாரிகளையும் பெற்றதில் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தான். அவரது குடும்பமும் ராமுவின் மகிழ்ச்சியில் சேர்ந்து சந்தோஷமடைந்தது. நேர்மை மற்றும் உண்மைத்தன்மை எப்போதும் வெற்றி தரும். கிராம மக்கள் ராமுவின் கையில் தங்கம் மற்றும் வெள்ளி கோடாரிகளை பார்த்ததும் அவர்களது கண்கள் விரித்து அச்சமும் ஆச்சரியமும் கலந்து ஷாக் அடைந்தனர். ராமு அனைத்து கோடாரிகளையும் பெற்றதில் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தான். கிராம மக்கள் அவரது நேர்மையை பாராட்டினர். நேர்மை, உண்மைத்தன்மை மற்றும் நேர்மையான மனசு எப்போதும் வெற்றி தரும். சத்தியம் பேசுவோர் கடவுள் பரிசுகளை பெறுவர், பொய்யர் கிடையாது. மேலும் கதைகளுக்கு பின்தொடருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.